praise you, we 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 praise you. ஆண்டவரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Lord, 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 thank you Jesus, thank you Lord, thank you Lord. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. Hallelujah. We worship you, Jesus. எல்லாரும் எழும்பி நிற்போமா? Hallelujah. Thank you Lord, thank you Lord. கர்த்தர் இந்த காலை ஆராதனை ஆசீர்வதித்து தேவன் தம்முடைய மகிமை விளங்க பண்ணுகிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இங்கே மாத்திரம் அல்ல, உலகம் எங்கும் பரிசுத்தவான்கள் எங்கெல்லாம் கூடி தேவனை ஆராதிக்கிறார்களோ இந்த நாளிலே தேவன் தம்முடைய மகிமை எங்கே விளங்க பண்ணி தேவன் செய்ய போகிற மகத்துவமான கிரியைகளுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஜனங்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற இந்த ஆராதனை நாளிலே, கர்த்தருடைய உயிர் தெழுந்த நாளிலே ஒரு தடையும் இல்லாமல் ஜனங்கள் விடுதலையோடு கர்த்தரை துதிக்கவும், இன்றைக்கு கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இந்த ஆராதனைகளிலே எங்கும் பெற்றுக்கொள்ளவும் தேவன் செய்ய போகிற கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இங்கே மாத்திரம் அல்ல, அநேக விசுவாசிகள், அநேக குடும்பங்கள் உலகம் முழுவதும் நம்மை இந்த நேரத்திலே அவர்கள் வீடுகளிலே, பல தேசங்களிலே அவர்கள் இந்த ஆராதனை நம்மோடு இணைகிறார்கள். இங்கே மாத்திரம் அல்ல, தேவன் தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறார். தேவன் அங்கேயும் தம்முடைய மகிமை விளங்க பண்ணுகிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. நம்முடைய தேவன் கன்மலையாய் இருக்கிறார், நமக்கு துருகமாய் இருக்கிறார், நமக்கு கோட்டையாய் இருக்கிறார். நாம் வந்தடையத்தக்க ஒரு மறைவிடமாக தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் பலமுள்ள கோட்டை, அவர் ஜீவனின் அதிபதி, அவர் எல்லா துதிக்கும் பாத்திரர், அவர் ஆராதனைக்கு எல்லா துதிக்கும் மகிமைக்கும் அவர் பாத்திரமானவர். அவரை சேர்ந்து பாடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம்,
ஜீவனின் அதிபதியாகி அவரை ஜீவிய காலம் எல்லாம் நான் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா. சந்தோஷமா ஆராதிக்கலாமா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரு நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நல்ல சத்தமா பாடணும், நல்ல கை தட்டணும், முகத்துல மகிழ்ச்சியோட கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் தீர்க்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் தீர்க்கும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் இருதயம் முழுவிட்டால் அவர் நடுவில். இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் இருதயம் முழுவிட்டால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவேன், இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவேன். அவர் எங்கள் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்து நாமம் அதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து நாமம் அதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வாழ்த்துவோம், போற்றிடுவோம், வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா,
நம்முடைய தேவன் நமக்கு கோட்டையும் மரணமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பலமுள்ள கோட்டையாய் இருக்கிறார், பலமுள்ள கோட்டையாய் இருக்கிறார். ஓ தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். இந்த உலகத்தில் அவரை போல ஒரு அடைக்கலம் ஒருவரும் கொடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. கரங்கெடுத்துட்டு பாடுவோம். ஆராதனை, ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஆராதனை, ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆராதனை, ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஆராதனை, ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஹல்லேலூயா. என் மறைவிடம், என் உறைவிடம், என் கோட்டை, நான் நம்பியிருக்கிறேன் தேவனே. உம்மை நான் ஆராதிக்கிறேன் ஐயா, உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை விட இந்த உலகத்துல எனக்கு ஒரு மறைவிடம் இல்லை ஐயா. ஹல்லேலூயா. எந்த மனிதரும் என்னை மறைக்க முடியாது, எந்த மனிதரும் எனக்கு ஆதரவு கொடுக்க முடியாது. நீர் ஒருவரே எனக்கு மறைவிடம். ஆபத்து நாளில் நான் நம்பக்கூடிய ஒரே ஒரு துருகம் நீர்தான் ஆண்டவரே. ஒரு மனுஷனுக்கு பணமோ பொருளோ மனித சகாயமோ நிலையான ஒரு மறைவிடமா இருக்கவே முடியாது. பிரியமானவர்களே, தேவன் ஒருவரே மறைவிடமாய் இருக்கிறார். தேவன் ஒருவரே மறைவிடமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. There's an old English hymn which says, "O God, our help in ages past, our hope for years to come, our shelter from the stormy blast, and our eternal home. Under the shadow of thy throne, thy saints have dwelt secure. Sufficient is thine arm alone, and our defense is sure." தேவனே, நீரே எனக்கு அடைக்கலம், நான் நம்பி இருக்கிறவர். வருங்காலங்களுக்கும் நீர்தான் மறைவிடம். என்மேல் வெள்ளங்கள் புரண்டாலும் நீர் மறைவாக இருந்து என்னை காப்பாற்றுகிறீர். உம்மிலே தஞ்சம் புகுவேன்.
to come. Our shelter from the stormy blast and our eternal home. Under the shadow of thy throne, thy saints have dwelt secure. Sufficient is thine arm alone, and our defense is sure. Before the hills in order stood, all earth received afraid. From everlasting thou art God, to endless years the same. 1,000 ages in thy sight are like an evening dawn. Short as the watch that ends the night before the rising sun. Time like an ever-rolling stream bears all its sons away. They fly forgotten as a dream dies at the opening day. O God, our help in ages past, our hope for years to come. Be thou our guide while life shall last, and our eternal home. O God, our help in ages past, our hope for years to come. Our shelter from the stormy blast and our eternal home. Our shelter from the stormy blast and our eternal home. Hallelujah. 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 We worship you, Lord. We worship you, Lord. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை
உயர்த்தி சொல்லுவோம். அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அடைக்கலமே ஜீசஸ் அதிசயமே ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு அடைக்கலமானவரே உம்மை நான் துதிக்கிறேன். அடைக்கலம் என்றால் என்ன? பழைய ஏற்பாட்டு காலத்தின் ஜனங்கள் அடைக்கலம் என்றால் ரொம்ப சுலபமாக அதை புரிந்து கொள்வார்கள். யாராவது ஒருவன் தெரியாமல் தவறுதலாக ஒரு குற்றம் புரிந்து விட்டால், இன்னொருவனுக்கு ஒரு தீங்கு செய்து விட்டால், அவனை காண்கிறவன் அவனுக்கு நியாய தீர்ப்பு செய்யாதபடி அவன் என்ன செய்வான் என்று சொன்னா, உடனே போய் ஒரு அடைக்கல பட்டணம்னு வச்சிருப்பாங்க. அந்த பட்டணத்துக்குள்ள ஓடி போய் அவன் உட்காந்துருவான். உட்காந்துட்டா யாரும் உள்ள போகக்கூடாது. அங்க இருந்து அவனுக்கு நியாயம் செய்யும்படி விசாரணை நடந்ததுக்கு அப்புறம் தான் நியாயம் செய்யப்படும். அது வரைக்கும் அவன் உள்ள பத்திரமா இருக்கலாம். அதான் அடைக்கலம், அடைக்கல பட்டணம் அப்படின்னு சொல்லுவோம். சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜ். நம்முடைய தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஆபத்து நம்மை அணுகாதபடி, வெள்ளங்கள் புரளாதபடி, மனுஷனுடைய எரிச்சல் நம்மேல் படாதபடி, மனுஷனுடைய வன்கண் நம்மை தொடாதபடி, சத்ருவின் ஆலோசனைகள் நம்மேல் படாதபடி தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய பில்டிங்ல நீங்க போவீங்களானா, ஒரு பெரிய ஆடிட்டோரியம், பெரிய பில்டிங், ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா கண்டிப்பா நார்ம்ஸ் படி அவங்க என்ன செய்யணும்னா, they have to have an emergency door. எல்லா இடங்களிலேயும் எமர்ஜென்சி எக்ஸிட், ஃபயர் எக்ஸிட் அப்படின்னு வச்சிருப்பாங்க. தீ பிடித்தால், ஒரு ஆபத்து உள்ளே நடந்தால், புகை வந்தால் உடனே வெளியே ஜனங்க ஓடுறதுக்காக ஒரு டோர் வந்து கண்டிப்பாக வைக்கணும். ஹோட்டல்ஸில் நீங்கள் பார்க்கலாம், பெரிய ஆடிட்டோரியமில், ஹால்ஸ்லாம் அதை வச்சுருப்பாங்க. அதில் ஒரு ரூல் இருக்குது, தேர் இஸ் அ கண்டிஷன். கண்டிப்பாக அதை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும். என்னன்னு சொன்னால், தி எமர்ஜென்சி டோர் ஷுட் நெவர் பி லாக்ட். அதுக்கு லாக்கே போடக்கூடாது. இட் ஷுட் ஆல்வேஸ் பி ஓப்பன். எப்போ வேணாலும் அதை திறந்துட்டு ஜனங்க வெளியே போடணும். அதுக்கு பூட்டு தாழ்பால் போடவே கூடாது. நம்முடைய ஆண்டவர், அவருடைய அடைக்கலம் எப்பொழுது நமக்காய் திறந்தே இருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. நம்ம எப்ப வேணா அவர்கிட்ட ஓடலாம். ஆபத்து நேரங்கள்ல, பயப்படுற நேரத்துல, மிரட்டப்படுற நேரத்துல, திகில் இருதயத்தை பிடிக்கும் பொழுது, you can just run to him. The door is open. புஷ் பண்ணீங்கன்னா போதும், உடனே திறந்துரும். ஆண்டவர் சொன்னார், ஆபத்து காலத்தில் நான் அவனோடு கூட இருந்து நான் அவனை தப்புவிப்பேன், அவனை உயர்ந்த இடத்தில் அடைக்கலமாய் நான் வைப்பேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். The access is always open with God. You can always run to him. எப்பொழுது வந்தடையத்தக்க ஒரு கன்மலையாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானா, அங்கே அடைக்கலத்தின் ஒரு அம்சம் எழுதப்பட்டிருக்கு. How is God a refuge to me? அதில் வாசிப்பீர்களானால், ஆண்டவர் எப்படி இருக்கிறார்னா, ஒரு பெரிய டவர் மாதிரி இருக்காராம். இஸ் லைக் a high tower. ஒரு உயர்ந்த அடைக்கலமாக, கோபுரம் போல அவர் இருக்கிறாராம். எதுக்குன்னு சொன்ன அந்த வசனம் சொல்லுகிறது, என்னை வல்லடிக்க நீங்கள் ஆக்குகிறார். வல்லடினா வயலன்ஸ், கொடுமைக்கு என்னை விலக்குகிறார். உயர்ந்த ஒரு கோபுரமாக அவர் இருந்து, எதிரி வந்து அதுல எட்ட முடியாதபடி, ஏற முடியாதபடி கர்த்தரனை உயர்ந்த இடத்துல எனக்கு அடைக்கலமாய் வைக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், அங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். சிறுமைப்பட்டவனுக்கு தேவன் அடைக்கலமாய் இருக்கிறார். நெருக்கப்படுகிறவர்களில் அவரே தஞ்சமாய் இருக்கிறார். நான் சொல்லுவேன், கொடுமையா நம்மிடத்துல எதிர்த்து வரும்போது
தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், பாதுகாவலாய் இருக்கிறார். கொடுமையின் சீரல் பெருவெள்ளம் போல அடிக்கையில் மோதி அமிழ்ந்து வந்தாலும் நம்முடைய தேவன் நமக்கு ஜெயக்கொடி ஏற்றுவார். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் சிறுமைப்படும் பொழுது, எப்பக்கத்தில் நெருக்கப்படும் போது அவருடைய வாசல் நமக்காய் திறந்திருக்கிறது. அந்த நெருக்கத்தில் நாம் அமிழ்ந்து போகாதபடி, அந்த நெருக்கத்தில் நாம உடைந்து போகாதபடி நமக்கு தேவன் அடைக்கலமாய் இருக்கிறார். சங்கீதம் 57:1 வாசிப்பீர்களான, அங்கே தேவனுடைய அடைக்கலத்தை பற்றிய இன்னொரு அம்சம் எழுதப்பட்டிருக்கு. வேதம் சொல்லுகிறது, அங்கே தம்முடைய செட்டைகளின் நிழலால் கர்த்தர் நமக்கு அடைக்கலம் தருகிறார். விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும், till the calamities be overpassed, Lord, I will find refuge in you. இன்றைய காலையில் நீங்க எந்த நிலையில வந்திருக்கலாம், எப்பக்கத்திலே நெருக்கப்பட்ட ஒரு நிலையில நீங்க வந்திருக்கலாம். வழி தெரியல பிரதர், என்ன செய்யணும்னு தெரியல, என்னுடைய சிந்தை எல்லாம் குழம்பி போயிருக்கு. I'm so confused, I'm so troubled in my heart. God is a refuge to you. அவருடைய அடைக்கலத்துக்குள்ள ஓடி வாங்க. அங்கே உங்களுக்கு சுகம் இருக்கிறது, ஒரு பெரிய சமாதானம் அங்கே இருக்கிறது, ஒரு பெரிய அமைதி இருக்கு. நெருக்கத்துல நீங்க நடிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் அடைக்கலமா இருக்கிறார். கொடுமை செய்கிறவன் உங்களை மிரட்டும் பொழுது தேவன் உங்களுக்கு அடைக்கலமாய் இருந்து உயர்ந்த இடத்தில் அடைக்கலம் தேவன் தருகிறார். மனம் சோர்ந்து போய் நடக்க முடியாமல், முன்னேற முடியாமல் தளர்ந்து போகிற போது தேவன் தம்முடைய சிறகுகளை விரித்து தம்முடைய இன்ப சமூகத்தினாலே, தம்முடைய நிழலால் நமக்கு தேவன் நம்மை சுற்றிலும் ஒரு அடைக்கலத்தை தருகிறார். இந்த காலையில் அந்த தேவனுடைய அரவணைக்கும் கரம் உங்கள் மேல் இறங்கி வருகிறது. ஓ ஜீசஸ். நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் எத்தனை பேர் கால தேவனுடைய நம்மை சுற்றி நிற்கும் பாளையத்தை எத்தனை பேர் பார்க்குறீங்க? ஹல்லேலூயா. நெருக்கப்படுகிறவனுக்கு தேவன் துணை நிற்கிறார். கொடுமையின் சீரல் பெருவெள்ளம் போல அடிக்கையில் மோதி அமிழ்ந்து வந்தாலும் தேவன் என்ன செய்கிறார்? நான் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. God is my refuge and God is my strength, a very present help in trouble. Therefore I will not be afraid. Though the earth be removed, though the mountains be moved and it falls into the sea. கடலிலே போய் எல்லா மலையும் போய் விழுந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். தேவன் எனக்கு அடைக்கலமா இருக்கிறார்.
ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில மலையை போல கோபுரத்தை போல இருக்கிறவங்க நம்ம வாழ்க்கையை விட்டு மறைந்தாலும், அவர்கள் அகன்று போனாலும், தேவன் நமக்கு நிலையான அஸ்திபாரமா இருக்கிறார். ஹல்லேலூயா. God is my refuge and God is my strength, a very present help in trouble. இந்த கோரஸ் எல்லாம் சேர்ந்து பாட போகிறோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஹல்லேலூயா. கத்துக்கிட்டீங்களா? பாட்டு எல்லாரும் கத்துக்கிட்டீங்களா? சரி, நீங்களாம் ரொம்ப உஷாரான நல்ல ஜனங்க, சீக்கிரமா பாட்டு கத்துக்கிடுவீங்க. அதனால எல்லாரும் சேர்த்து இப்போ என்ன பண்ண போறோம்னா, கைத்தட்டி சந்தோஷமா இந்த பாட்டு என்ன பண்ண போறோம்? பாட போறோம். விசுவாசமா அறிக்கை செய்வோம். தேவன் நம்முடைய அடைக்கலமாய். நம்புறீங்களா இல்லையா? ஆமேன். பத்தாதே. ஹல்லேலூயா. சரி, உற்சாகமா பாட போறோம். அடைக்கலம் நீர், என் பெலன் நீர், ஆபத்தில் அனுகூலமான துணை. எனக்கு பக்கத்தில் இருக்கிற துணை. அனுகூலம்னா பக்கத்தில் இருக்கு. வெரி பிரசன்ட் ஹெல்ப். இருக்கிற பக்கத்தில் அந்த சிச்சுவேஷன்லேயே அவர் என்ன பண்றாருன்னா, he has an escape door for us. சேர்ந்து பாடுவோம். come on. அடைக்கலம் நீரே, என் பெலனும் நீரே, ஆபத்தில் அனுகூல துணையும் நீரே. அடைக்கலம் நீரே, என் பெலனும் நீரே, ஆபத்தில் அனுகூல துணையும் நீரே. பூமியிலே மாறினாலும், நடுக்கடலில் அவை அமிழ்ந்தாலும், ஒரு போதும் நான் பயப்படவே
கரங்களத்தில் அவரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. உணர்ந்து பாடுங்க. ஹல்லேலூயா. நீரே என் நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை worship you, Lord. Hide me now under your wing. Cover me within your mighty hands, and when the oceans rise and thunders roar, then I will soar with you above the storms. Father, you are King over the flood, and I will be still and know you are God, and I will be still and know you are God. Find rest, my soul, in Christ alone. Know His power in quietness and trial. When the ocean
the name of the Lord is a strong and mighty tower. The name of the Lord is a refuge to my soul. The name of the Lord is a pillar I can lean on. The righteous running to the name of the Lord. The righteous running to the name of the Lord. பாடுவோமா? என் இயேசு நாமம் என் வாழ்வின் பலத்த கோட்டை. இயேசு நாமம் ஆத்மாவின் அடைக்கலம். இயேசு நாமம் நான் சாய்ந்து கொள்ளும் துணை. யாராவது இங்க வந்திருக்கலாம், பிரதர் நிக்க கூட பலன் இல்லை, தாங்க பலன் இல்லை, சாய்ந்து கொள்ளத்தக்க ஒரு தூணாக தேவன் உங்கள் அருகே இப்பொழுது நிற்கிறார். அடைக்கலமாக உங்கள் அருகே வருகிறார். நீதிமான் அதற்குள்ளே போய் சுகமாயிருப்பார். விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுங்க. இயேசு நாமம் என் வாழ்வின் பலத்த கோட்டை. விசுவாசிக்கிறீங்களா? அன்றைய காலையில சேர்ந்து பாடுவோமா? என் இயேசு நாமம் என் வாழ்வின் பலத்த கோட்டை. இயேசு நாமம் ஆத்மாவின் அடைக்கலம். இயேசு நாமம் நான் சாய்ந்து கொள்ளும் துணை. நான் வாழ்ந்திருக்கும்படி எனக்காக கோட்டையாக, கண்மலையாக, அடைக்கலமாக, துருகமாக, நம்பிக்கையாக என்னை சூழ்ந்திருக்கிற உம்முடைய நிழலாக நீர் இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்க, நான் வாழ்ந்திருப்பேன், நான் வாழ்ந்திருப்பேன், நான் வாழ்ந்திருப்பேன். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா.